ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ்வி லாக்ஸ். உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம். இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சுலாங்க, நம்ம வடாம் போட ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப ஈஸியாக பிகினர்ஸ் கூட இந்த வடாம் ரொம்ப நல்லா கரகரப்போட ஈஸியாகவே செய்யலாங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் பொரித்த வடாமல் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அப்படி லைட்டாக இப்படி அமுக்குனாலே நொறுங்கி போயிடுங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நான் கடையில் வாங்கின பச்சரிசி மாவு தான் ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். 250 ml உள்ள கிளாஸ்க்கு ஒரு கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு பெருங்காயத்தூள் கொஞ்சம், அரை லெமன் எடுத்திருக்கேன். காரத்துக்காக 2 பச்சை மிளகாவை மிக்சியில் நல்லா அரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் சீரகம், தேவையான அளவு உப்புங்க. இப்போ நம்ம மாவை கிளறிடலாம். முறுக்கு வடாம் அப்படிங்கிறதுனால தண்ணி நம்ம ஒரு கிளாஸ் மாவுக்கு 2.5 கிளாஸ் தண்ணி எடுத்துக்கலாம். 2.5லேருந்து 2.25 வரைக்கும் எடுத்துக்கலாங்க. அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா புளியிறப்போ ரொம்ப மெல்லிசாயிரும். அதனால் 2.5 கிளாஸ் நான் எடுத்திருக்கேன். இப்போது பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட்டு அதுவும் ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 2.25 அளவு நான் எடுத்திருக்கேன். இது உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் போடணும். நான் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். இது நல்லா இந்த தண்ணி நல்லா தளன்னு கொதித்து வரணுங்க. இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கணும். சிம்மில் வச்சுட்டு தான் நம்ம மாவை கொட்டி கிளறணும். மாவும் நான் குவியலாக எடுத்திருக்கேங்க, அதனால் தண்ணி அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ சிம்மிலே வச்சு இப்படி கிளறதுனால கொஞ்சம் கட்டி இருக்கும், நம்ம ஈஸியாக கிளற முடியும். கடாய் நம்ம அகலமான கடாய் தான் எடுத்திருக்கோம். அதனால் சிம்மில் வச்சு இப்படி நல்லா கலந்து விடலாம். கொஞ்சம் லைட்டாக கட்டி இருக்கத்தான் செய்யுங்க. அது ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கட்டி சேர்ந்து வருது. இப்போ தான் நம்ம சீரகம் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டே நம்ம சீரகம் சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வடை கலர் மாறி இருக்கும். அதனால் லாஸ்ட்டில் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இதுலேயும் லெமனையும் பாதி லெமன் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம். பாதி லெமன் ஃபுல்லாகவே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த புளிப்பு சுவையோட நல்லா இருக்குங்க. நீங்கள் இதே முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்களேன். இந்த வடம், முறுக்கு வடம் ரொம்ப பிடிக்கும். நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா சீக்கிரம் காலி பண்ணிடுவாங்க. பொறிச்சு சும்மாவே சாப்பிட்ருவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நல்லா கட்டி சேர்ந்து வந்துருச்சு. இப்போ தொட்டு பார்க்குறப்போ கையில் நமக்கு ஒட்டாதுங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதை அப்படி மாவை நல்லா சேர்த்து வச்சுட்டு ஒரு நல்ல காற்று போகாத மூடி வச்சிடலாம். இது நல்லா ஆறுற வரைக்கும் இப்படி மூடியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. பாருங்கள், மாவு எவ்வளோ கட்டியாக இருக்குது பாருங்கள். இப்போது லைட்டாக அங்கே கட்டி இருக்குது. நம்ம முறுக்கு புளியிறப்போ, முறுக்கு மாதிரி புளியிறப்போ அதில் அடைச்சிக்கும். அதனால் நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் மசிக்க வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கையாலே நல்லா பிசைஞ்சு விட்டாலே போதுங்க. நல்லா மசிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முறுக்கு உலலில் போட்டு புழிஞ்சு நம்ம துணியிலையும் புழிஞ்சு வைக்கலாங்க. இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய பிளேட் எடுத்துக்கிட்டு அதுலேயும் புழிஞ்சு விடலாம். நீளமாகவும் புழிஞ்சு விடலாம், முறுக்கு மாதிரியும் புழிஞ்சு விடலாம். எப்படி உங்களுக்கு தோணுதோ அப்படி புழிஞ்சு விட்டு நல்லா வெயிலில் காய வைக்கணுங்க. ரொம்ப ஈஸி தாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை ஃபுல்லுமே பார்த்துட்டு இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். நான் ஒரு பெரிய பிளேட்டில் புழிஞ்சு விட்டு காய வைக்கிறேன். நீங்கள் பாலித்தீன் கவர் இல்லைன்னா துணியில் கூட துணியை லைட்டாக ஈரமாக்கிட்டு அதில் புழிஞ்சு விட்டு 2 நாள் ஆகுங்க. நல்லா சுல்லுன்னு வெயில் அடிக்கிறப்போ நல்லா காஞ்சிரும். பாருங்கள், நான் காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 நாளாக காஞ்சிச்சு. எந்த அளவுக்கு முறுன்னு காஞ்சிருக்கு பாருங்கள். இந்த மாதிரி காஞ்சாதாங்க நல்லா பொரிஞ்சு வரும். எனக்கு 1 கிளாஸ் மாவு தான் நம்ம குவியலாக எடுத்தோம். அந்த மாவுக்கு 75 கிட்டக்க வந்துச்சுங்க வடை. இது நம்ம வீட்டுக்கு போதுமானதுங்க. இப்போ நான் எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். இப்போ பொரிச்சு காட்டுறேன் பாருங்கள், எப்படி பொரிஞ்சு வருது பாருங்கள். ரொம்ப சிம்பிள் மெத்தடில் பிகினர்ஸ் கூட இதே மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.